ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான ரொம்பவே டேஸ்டியான புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ் இது, ரொம்பவே ட்ரெடிஷ்னலான டிஷ் இது. எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி செய்வாங்க இந்த டிஷ். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புளி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, அப்புறமா சீரகம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அப்புறமா பச்சை மிளகா எடுத்துக்கோங்க, அப்புறமா வெங்காயம் எடுத்துக்கோங்க, அப்புறமா காஞ்ச மிளகா, நெக்ஸ்ட்டு தேங்காய், நெக்ஸ்ட்டு புதினா லீவ்ஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க போதும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நெக்ஸ்ட்டு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடாகணும். பாருங்கள், பேன் நல்லா சூடானதும் ஆயில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போடுங்க, ஒரு 2 டீஸ்பூன் போடுங்க போதும். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடானதும் வெங்காயம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா பச்சை மிளகா போட்டுக்கோங்க, அப்புறமா காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க, அப்புறமா தேங்காய் இப்போ நான் எடுத்து வச்சோம் இல்லையா அதெல்லாம் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த 4 பொருள் போட்டுட்டு கொஞ்சமாக கலந்து விட்டுக்கோங்க. அப்புறமா சீரகம் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு இப்போ புளி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ புதினா போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்குனா போதும், எடுத்துடலாம். ரொம்பவே ஈஸியான டிஷ் ஃப்ரெண்ட்ஸ் இது. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிச்சு பாருங்கள். இந்த மாதிரி வதங்கணும். ரொம்பவே டேஸ்டியான டிஷ் ஃப்ரெண்ட்ஸ் இது, ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ்ஷு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆற விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிச்சு, மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி போடுங்க. அவ்வளோதான், இப்போது அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. டேஸ்டியான டிஷ் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் வேணும்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.